டேய் என்னடா 4 மார்க் விட்டு வந்துட்டேன். நான் என்னடா சொன்னேன் உன்ட்ட 100 ஆஃப் 100 தானே எடுக்க சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன் உன்னை. ஏங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? 4 மார்க்கால ஃபர்ஸ்ட் ரேங்க் போயிடுச்சு கவி. 4 மார்க் போயிடுச்சா? பேசாம இருக்கீங்களா? அப்பா நீ வாப்பா. சும்மா எப்போ பார்த்தா 4 மார்க் போச்சுன்றீங்க. நீங்கள் எந்த வயசுல ஏபிசிடி உங்களுக்கு தெரிஞ்சுது? 4வது படிக்கும்போது தெரியும் கவி. 4வது படிக்கும் போது ஏபிசிடியே கற்றுக்குறீங்க. ஆனால் நம்ம குழந்தை யூகேஜி தான் படிக்கிறா. ஏபிசிடி சொல்கிறான், காங்காச்சா சொல்கிறான், சொல்கிறான், 1லேருந்து 1000 வரைக்கும் எழுதுறான். இதெல்லாம் இந்த வயசில் நீங்கள் எழுதிருப்பீங்களா? சும்மா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்றீங்க. எல்லா குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா யார் தான் செகண்ட் தேர்ட்லாம் எடுக்கிறது? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் மேலே வர முடியுமா? ஏங்க நீங்களும் நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் இந்த இவ்வளோ வசதியாக இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க தான் பெரிய ஆள் ஆவாங்கன்னு கிடையாது. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அது அவங்களோட நிலைமையை பொறுத்து, அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. சும்மா குழந்தைய வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடு ஃபஸ்ட் ரேங்க் எடுன்னு அவங்கள போட்டு திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அதை நல்லபடியாக பார்த்தாலே போதும். நம்ம புரியுதா? அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அது கண்டிப்பாக வெளியே வரும்.